நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ஓனர்ஸ் கிட்ட இந்த ஷெஃப் இருக்காரன் அவ்வளோ பந்தா விடுவான். இன்னைக்கு ஆட்டோமேஷன் அட்வான்டேஜஸ் என்னென்னா எனர்ஜி சேவிங் நிறையா இருக்குது. லேபர் கிடைக்கிறது இல்லை. கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்ற சாம்பாரும் நாளைக்கு பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரே குவாலிட்டி. இன்னைங்கெல்லாம் ஷெஃப் டிபெண்டாக இருப்பான். முந்தி அந்த ஓனர்ஸ் அவன் சமையல்காரங்க இல்லைன்னா கஷ்டம். அமெரிக்காவில் தான் எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மிஷின் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் குக்கிங் மிஷின் இருக்கு, அதே சமைச்சிடும். அது இருக்கிறதுனால இவங்களுக்கு பயம். முந்தி அவன் டோட்டலி ஓனர்ஸ் டிபெண்ட் ஆன் த ஷெஃப். அவன் என்ன பண்ணுவான்? நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ஓனர்ஸ் கிட்ட இந்த ஷெஃப் இருக்காரன் அவ்வளோ பந்தா விடுவான். அந்த ஷெஃப் நினைச்சானா அவன் சொல்றத சம்பளம். அவனுக்கு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் 1000 பவுண்ட் டாலர் வேணும்னா ஏன் $1000 கிராண்டட். இந்த மிஷின்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவன் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே இல்லைனாலும் காரியம் நடக்கும். ஸோ ப்ளஸும் இருக்குது, சேலஞ்சஸும் இருக்குது. இப்படி என்னதான் இருந்தாலும் கைப்பக்குவம் இல்லைன்னா டேஸ்ட் வராது. என்னதான் மிஷின் இருந்தாலும் கைப்பக்குவன்றது மேஜிக் தான்.